அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் ஃபேமிலியாக 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த வீடியோவோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து லன்ச்லாம் செஞ்சே எடுத்துகிட்டு போயாச்சு. புளிசோறு தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுக்கு செய்கிறதுக்கான ஜாமான் தான் இதெல்லாமே. கடுகு, வெந்தயம், மல்லி இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பட்டை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து புளிக்கரைச்சலையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணதையும் சேர்த்து மாமி வந்து புளிக்காய்ச்சல் நைட்டு செஞ்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால கறியுமே வந்து நைட்டே வேக வச்சாச்சு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பிளான் மாறி காலையில் வந்து ஒரு 9 மணி போல் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு புளிக்காய்ச்சல் மட்டும் செஞ்சு வச்சுட்டு கறி வேக வச்சுட்டு படுத்துட்டோம். காலையில் 5:10க்கெலாம் எந்திரிச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறமா பிளாக் காஃபி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சோறு ஆக்கி அது வந்து ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பீஃப் கறியுமே வந்து தாளிச்சாச்சு. நல்லா தாளித்து நல்லா வெந்துருச்சு, நைட்டே வெந்துருச்சு. அதை வந்து காலையில் எந்திரிச்சு தான் நல்லா தாளித்து நல்லா கொஞ்சம் ரொம்பவுமே கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியாச்சு. நல்லா சோறு ஆற வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம புளிக்காய்ச்சல் நைட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல, ரொம்பவே செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இந்த சோறில் வந்து மிக்ஸ் பண்ணி மாமி கிளறி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இது அப்படியே எக்ஸஸாக இருந்துச்சு. அதை ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம செஞ்ச சோறு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடணும். அதே மாதிரி பீஃப் கறியுமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் கிரேவி இல்லை, ரொம்பவும் ட்ரை இல்லாமல் நார்மலாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து பிளேட்டு, அப்புறம் கீழே உள்ள இந்த பிங்க் கலர் பாக்ஸில் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன தூக்குவாளி எதுக்காச்சும் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் கொஞ்சமாக கர்ட் ரைஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து இறால் அடை செஞ்சுருந்தோம். அதையும் வந்து 2 மாதிரி மிஞ்சிருச்சு நைட்டு. அதையும் திரும்ப ரீஹீட் பண்ணி அதையும் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து முன்னாடி ஹாலில் வச்சுட்டு நாங்கள் ஒரு 9 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து ஷார்ப்பாக கிளம்பியாச்சு. கிளம்பி போய் நாங்கள் வந்து அந்த திருத்துறைப்பூண்டி பைபாஸா இது எங்கேன்னு கரெக்டாக எனக்கு தெரியல, அங்கே தான் போய் நின்று காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோம். சுக்குமல்லி காஃபி இல்லை, கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இறங்கி குடித்தோம். பட் அந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தாக இல்லை. 25 ருபீஸ் வந்து ஒரு காஃபி, ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து ஒர்த் இல்லை. அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கடையில் வந்து பனை ஓலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச இந்த மாதிரியான கிராஃப்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இதில் அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி வாங்கணுன்னு ஆசை, டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் காசுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பதநீர், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் பனை ஓலையில் செய்கிற இந்த மாதிரியான கிராஃப்ட் இதெல்லாமே என்னென்ன யூஸ் அதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டு முத்துப்பேட்டை தர்கா அங்கே ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பேட்டை போயாச்சு. அது என்ட்ரன்ஸ்லேயே, அந்த ரோடு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஜும்மா பள்ளி ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு நல்லா கேப்சர் பண்ண முடியல. ஓகே, நாங்கள் வந்து அந்த ரோடு உள்ள உள்ள தர்காவுக்கு போயாச்சு. அந்த தர்காவுக்கு நான் வந்து போய் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போது போனது. கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி அம்மா வீட்டிலேருந்து ஒரு தடவை அம்மா அழைச்சிட்டு போயிருந்தாங்க, அப்போது போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். இது வந்து நாங்கள் ஏர்வாடி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மொதல் நாள் தான் இங்கே போயிருந்தோம். இங்கே முத்துப்பேட்டை போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏர்வாடி போனது. ஏர்வாடி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கேரளாலேருந்துலாம் நிறைய பீப்புள் வருவாங்க. அங்கேயே வந்து 3 பஸ்ஸு மாதிரி அங்கே நின்றுச்சு. அதாவது முத்துப்பேட்டைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏர்வாடி போகிறாங்க போல் 3 கேரளா பஸ் அங்கே நின்றுச்சு. அந்த பஸ்லேருந்து அவ்வளோ மக்கள் இறங்கி அந்த தர்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஜும்மா பள்ளி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதோடய வியூ தான் இது. அங்கேருந்து வர்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை ஜஸ்ட்டு கொஞ்சமாக கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பயங்கர வெயில், கிளம்பியாச்சு. முத்துப்பேட்டையெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தோம். சரியான வெயில்.
நம்ம ஏரியா வரைக்கும் கூட அந்த அளவுக்கு வெயில் தெரியல. அதுக்கப்புறமெலாம் பயங்கர வெயில், அனல் அப்படி தெரிச்சிச்சு. ஏசியில் தான் போனோம், ஆனாலுமே வெயில் பயங்கரமான வெயில். ஒரு வழியாக முக்கால்வாசி க்ராஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கோட்டைப்பட்டினம் தர்காவுக்கும் போயிருந்தோம். ஆனால் அங்கே நான் வந்து வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எடுத்து தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு, கோட்டைப்பட்டினம் போயிட்டு அதுக்கப்புறம் போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு மோர் வந்து வீட்டிலையே அடித்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். மோரில் வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு செம்ம டேஸ்ட்டில் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது போகிற வழியிலே 2 பாட்டில் காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றும் கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டிலையே சிப்ஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சிப்ஸு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஊரில் வந்து இந்த பால் பன்னுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸ். நாங்கள் அந்த சைட் போகிறப்பெல்லாம் இந்த பன்னு வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பு போனப்பையும் நின்று பன்னு வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் காரு சும்மா பறக்குது. என்னடா இது இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது காருன்னு சொல்லிட்டு ஸ்பீடோ மீட்டரை பார்த்தா கிட்டத்தட்ட 120 ஸ்பீடில் போயிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதாவது அந்த மாதிரி ஸ்பீடாக போகிறப்ப நாங்கள் வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னாக்கா என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துடும். என் ஹஸ்பண்டுன்னு இல்லை, பொதுவாகவே என் தம்பிலாம் அந்த மாதிரி ஸ்பீடாக போகிறப்ப ஏன்டா இவ்வளோ வேகமாலாம் போகிற அப்படின்னு சொன்னாக்கா ஓட்டுற எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கோவப்பட்டுருவாங்க. அதனால் நாங்களுமே எதுவுமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் செஞ்சுட்டு போன சாப்பாடை சாப்பிட்ணுமே, டைமும் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு இடம் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கடை, அது ரொம்ப பூட்டி கிடந்த கடை தான், ஆனாலுமே கொஞ்சம் வாசல்லாம் கொஞ்சம் அந்த உட்கார்ற இடம்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. கொண்டு போன பிளாங்கெட்டை விரிச்சிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே பிளேட்டில் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாத்தனா மாமியார் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டோம். கர்ட் ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் செஞ்சுட்டு போன புளிசோறு, அந்த பீஃப் கறி இதெல்லாமே, பாயில்டு எக் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப போகிற டைமில் ஒரு காரில் வந்து இறங்குனாங்க. அவங்களும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இறங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிற மாதிரியே புளிசோறும் சப்பாத்திங்களும் அவங்களும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்குள்ள பசங்க பேசிக்கிட்டாங்க, எனக்கு வந்து சப்பாத்தி போதும் புளிசோறு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அப்போ தான் நாங்கள் நினச்சோம், ஆஹா இதே மெனு தான் அங்கேயும் போல் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஏர்வாடி ரீச் ஆகிட்டோம். ஏர்வாடியில் நடந்த கொடியேற்றும் நிகழ்ச்சியை தான் நான் வந்து முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.